ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீఠம். குருப்ரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ज्योतिर्मयं गुरुं श्रीमच्चन्द्रशेखर सरस्वती. ओम श्री गुरुभ्यो नमः. ओम नमो भगवते कामकोटि चंद्रशेखराय. ओम श्रीमात्रे नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्रीमात्रे नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री अन्नदायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री वसुधायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री सचामररमावाणी सव्यदक्षिणसेवितायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री कटाक्षकिङ्करी भूतकमलाकोटिसेवितायै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री शिवशक्त्यैकरूपिण्यै नमः. ओम ऐं ह्रीं श्रीं श्री ललिताम्बिकायै नमः. ओम श्रीमात्रे नमः. அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் அம்பாள் மூல விக்கிரக ரூபிணியாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து தான் படைத்த ஜீவர்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று நாம் அறிந்தோம். பக்தர்கள் உணர்வு பூர்வமாக செய்யும் ஆராதனைகள் மகிழ்ச்சியோடு ஏற்பவள் என்றும் அறிந்து கொண்டோம். அடுத்து அவள் பவரோகக்னி, பிறப்பு இறப்பு என்பதால் தன் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்குபவள் என்றும், இந்த பவச்சக்கர பிரவர்த்தினியாக இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து அவர்களுக்கு முக்தி அளிப்பவளாக இருக்கிறாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்று அடுத்து வரும் 3 நாமாக்கள் சந்தசாரா, சாஸ்திரசாரா, மந்திரசாரா என்கிற 3 திருநாமங்களும் வேதங்களின், சாஸ்திரங்களின், மந்திரங்களின் தத்துவ பொருளாக இருப்பவள் அம்பாள் என்று கூறுகிறது. சந்தசாரா என்பது வேதங்களின், சாஸ்திரசாரா என்பது சாஸ்திரங்களின், மந்திரசாரா என்பது மந்திரங்களின் தத்துவ பொருளாக அம்பாள் இருக்கிறாள் என்று இந்த 3 நாமங்களும் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அடுத்த நாமம் தலோதரி. தலின் என்றால் மெலிந்த, உத்தர் என்றால் இடை, மெல்லிய இடையை உடையவள் அம்பாள். உதார கீர்த்தி. உதார என்றால் பெரிய, மேன்மையான, ஈடு இணையில்லாத கீர்த்தியை உடையவள், பெருமையை உடையவள் அம்பாள். உத்தாம வைபவா. உத்தாம என்றால் எல்லை இல்லாத, வைபவா என்றால் சிறப்பு. அம்பாள் அளவு கடந்த கீர்த்தி, பெருமையை உடையவள். அடுத்த நாமம் வர்ண ரூபிணி. அக்ஷரங்களுக்கு வர்ணம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. அக்ஷர ரூபிணியாக, பீஜாட்சரங்களாக, அவற்றின் வடிவமாக, ஒலியாக திகழ்பவள் அம்பாள். ஹ்ரீம் ஸ்ரீம் என்கிற போது அந்த ஒலிக்கும் சப்தமாக அம்பாள் ஒலி வடிவத்தில் இருக்கிறாள். வர்ண ரூபிணி. அடுத்த நாமம் ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. பிறப்பு இறப்பு, வயோதிகம், துன்பம் இவற்றினால் ஏற்படும் இன்னல்களிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை தருபவள். மன அமைதியை, விஸ்ராந்தியை கொடுப்பவள். ஆதிசங்கரர் கூறுகிறார், அமுதம் உண்ட தேவர்கள் கூட பிரளய காலத்தில் அழிந்தே போனார்கள். ஆனால் அம்பாளின் அமுததாரியை அனுபவித்தவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. சர்வ காலமும் அவள் திருவடியின் சிரஞ்சீவித்தனம் அனுகிரகிக்கப்படுகிறது என்கிறார். ஜன்ம மிருத்யு ஜரா
தப்த ஜன விஸ்ராந்தி தாயின்யை நமஹ. அடுத்த நாமம் சர்வோபனிஷத் துஷ்குஷ்ட. சர்வ எல்லாமும், உபனிஷத் உபனிஷத்துக்கள், உத்குஷ்ட அறிவிப்பது, பிரகடனப்படுத்துவது. அதாவது உபனிஷத் வேதங்களின் சாரம், ஞானத்தை தருவது உபனிஷத்துக்கள். பிரம்மத்தோடு ஆன்மாவை இணைக்கும் மார்க்கத்தை சொல்வது உபனிஷத். பிரம்ம ஞானத்தை அடைய உதவுவது உபனிஷத். இப்படிப்பட்ட வேதத்தின் அங்கமான உபனிஷத் போற்றுவது அம்பாளைத்தான். அடுத்த நாமும் சாந்தியதீத கலாத்மிகாயே நமஹ. சாந்தி அதீத கலா ஆத்மிகா. சாந்தி என்றால் அமைதி, அதீத என்றால் அப்பாற்பட்ட, கலா என்றால் கலை, ஆத்மிகா என்றால் இயல்புடையவர். அதாவது சாந்தி நிலைக்கும் அப்பாற்பட்ட முக்தி நிலையில் தன்னை இருத்தி கொண்டிருப்பவள் அம்பாள். தன் பக்தர்களுக்கும் அவர்களின் பக்தியின் பயனாக மன சாந்தியை அளிப்பவள். அதற்கும் மேலான முக்தியை அருளும் கலை தெரிந்தவள். சாந்தியதீதா கலாத்மிகாயை நமக. கம்பீரா கம்பீரமாக இருப்பவள், தெய்வீக சக்தியின் உன்னத நிலையில் இருப்பவள். அடுத்த நாமம் ககனாந்தஸ்தா. ககன அந்தஸ்தா. ககன என்றால் ஆகாயம், அந்த என்றால் நடுவில், ஸ்தா என்றால் வசிப்பவள். ஆகாயத்தின் நடுவில் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டவள். ககனாந்தஸ்தாயை நமக. ஆகாயம் என்பது எல்லையற்ற ஒரு வெட்டவெளி. அந்த வெட்ட வெளி பிரதேசத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அம்பாள். முட்டைக்குள் இருக்கும் கருவிற்கு ஆகாயம் என்பது அந்த முட்டையின் முன்பாகத்தில் இருக்கும் காலியிடம். ஒரு குளவிக்கு அந்த கூடுதான் உலகம். ஒரு மனித கருவிற்கு கர்ப்பப்பைதான் உலகம். ஆனால் அதை தாண்டி உடைத்து கொண்டு வரும்பொழுது எத்தனை பெரிய வெட்ட வெளியை அவைகள் பார்க்கிறது. இதை போலத்தான் நாம் பார்க்கும் ஆகாயமும் வெரி வெரி லிமிட்டெட். இதை தாண்டி வியாபித்திருப்பவள் ககனாந்தஸ்தாயை நமஹ. அடுத்த நாம் கர்விதா. அம்பாளிடமும் கர்வம் உண்டு. தன் படைப்பின் மீது கர்வம், தன் பக்தர்கள் மீது பெருமிதம், கருணையால் பொங்கி வழியும் பெருமிதம் அது. கர்விதாயை நமக. அடுத்த நாமம் கான லோலுபா. லோலுபா என்றால் விருப்பம் உடையவள். அம்பாளுக்கு சங்கீதத்தில் விருப்பம். சங்கீத ஆராதனையை ஏற்பவள், ரசிப்பவள். காளிதாசர் தன் சியாமலா தண்டகத்தில் அம்பாளை ஜெய் சங்கீத ரசிகே என்று கொண்டாடுகிறார். கானலோலுபாயை நமஹ. அடுத்த நாமம் கல்பனா ரஹிதா. கல்பனா என்றால் கற்பனை, ரஹிதா என்றால் இல்லாத. அம்பாள் கற்பனை தெய்வம் அல்ல. அவள் சத்தியஸ்வரூபி. சத்தியம் நிறைந்த இடத்தில் கற்பனைக்கு இடமே இல்லை. அம்பாள் சத்தியமானவள், எங்கும் நிறைந்தவள், என்றும் நிறைந்தவள். கல்பனா ரஹிதாயை நமக. கற்பனைக்கு அப்பாற்பட்டவள், கற்பனை என்று ஒன்று இல்லாதவள். அடுத்த நாமம் காஷ்டா. பிரம்ம ஞானத்தை நோக்கி தவம் இயற்றும் யோகிகளின் சக்தியை காஷ்டா என்பார்கள். மௌனமாக அசைவற்று அமர்ந்து தவத்தில் இருப்பதை காஷ்டா தவம் என்பார்கள். மகா பெரியவா அடிக்கடி காஷ்ட மௌனத்தை கடைபிடித்து தவம் மேற்கொள்வார். காஷ்டா தவத்தில் இருப்பதால் முக்தி அடைகிறார்கள். இந்த காஷ்டா சக்தியாக இருப்பவள் அம்பாள். அடுத்த நாமம் அகாந்தா. அகா பிளஸ் அந்த. அகா என்றால் அழுக்கு, பாவங்கள். அந்தா என்றால் முடிவு. அம்பாள் பக்தர்களின் பாபங்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிறாள். அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறாள். பாபங்களை நாசம் செய்கிறாள். அடுத்த நாமம் காந்தார்த்த விக்கிரகா. காந்தா அர்த்த
விக்கிரகா. காந்த என்றால் அன்புக்குரியவர், காமேஸ்வரன். அர்த்த என்றால் பாதி, விக்கிரக என்றால் தோற்றம். அம்பாள் தன் காந்தனான பரமசிவனின் அர்த்த பாகமாக அர்த்தநாரீஸ்வரியாக விளங்குகிறாள். காந்தார்த்த விக்கிரகாயை நமக. அடுத்த நாமம் காரிய காரண நிர்முக்தா. காரிய என்றால் செயல், காரணம் என்றால் காமம், காஸ். நிர்முக்த என்றால் அப்பாற்பட்டவள். அம்பாள் காரிய காரணங்களினால் பாதிக்கப்படாதவள், அதற்கு அப்பாற்பட்டவள். அம்பாளுக்கு என்று ஒரு செயலும் செய்ய வேண்டிய காரணமும் கிடையாது. காரணமும் கிடையாது, செயலும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் இல்லை. எல்லாம் மனிதர்களுக்குத்தான் நடக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இந்த மூன்று உலகத்திலும் எனக்கு செயல் புரிய என்று எதுவுமே இல்லை, எதையும் தேட வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் எல்லாம் என்னிடம்தான். என்னிடம் இல்லாதது எதுவும் இல்லை. இருந்தும் காரியங்கள் அனைத்தும் என் மூலம்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார் பகவான். இது போலத்தான் லோகநாயகியான அம்பாளும் காரிய காரண நிர்முக்தா. காரியங்களுக்கும் காரணங்களுக்கும் அப்பாற்பட்டவள். ஏனென்றால் காரியங்களும் அவளே, செய்பவளும் அவளே. இவை அனைத்தும் தான் படைத்த ஜீவர்களுக்கே அன்றி அம்பாள் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு டாக்டருடைய ஆப்ரேஷன் வியாதியஸ்தர்களுக்குத்தான், அவருக்கு இல்லை. அதை ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற காரண காரியங்களை தெரிந்து அதை டாக்டர் வியாதியஸ்தர்களுக்கு செய்கிறார். ஆனால் டாக்டருக்கு இதெல்லாம் கிடையாது அல்லவா? அப்படியே அம்பாளுக்கும் காரண காரியங்கள் கிடையாது, நிர்முக்தா. அடுத்த நாமம் காம கேலி தரங்கிதா. காம என்றால் காமேஸ்வரன், கேலி என்றால் விளையாட்டு, தரங்கிதா என்றால் அலைகள். காமேஸ்வரனின் விளையாட்டில் வெள்ளமென அலையென பெருகும் இன்பத்தில் திளைப்பவள், ஸ்ருங்கார ரசத்தில் லயித்திருப்பவள் அம்பாள். காமகேலி தரங்கிதாம். அடுத்த நாமம் கனத் கனக தாடங்கா. கனத்தி என்றால் மினுமினுப்பு, பளபளப்பு. கனக என்றால் தங்கம், தாடங்க என்றால் காது தோடு. பளபள என்று ஒளி வீசும் தாடகங்களை அணிந்திருப்பவள் அம்பாள். ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தரிய லகரியில் அம்பாளின் தோடுகளை வெகுவாக சிலாகித்து எழுதியிருக்கிறார். தன் 28வது பாட்டில் சுதாம் அபியாஸ்வாத்ய என்று தொடங்கும் ஸ்லோகத்தில் கராலம் யக்ஷ்வேலம் கபலி தவத கால கலனா ந சம்போ தன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. அதாவது அதி உக்கிரமான காலக்கூட்ட விஷத்தை உண்ட போதும் பரமசிவனுக்கு அழிவு என்பது ஏற்படவில்லை. தன்மூலம், அதாவது இதற்கு காரணம் தவ தாடங்க மகிமா, தாயே உன்னுடைய கர்ண ஆபரத்தின் தோடுகளின் மகாத்மியம்தான் அவர் என்றளவும் உயிரோடு இருக்கிறார் என்கிறார். இதன் தாத்பரியம், புருஷர்களுடைய தீர்காயுளுக்கு தாட்டங்க மகிமை முக்கிய காரணம் என்கிறார் ஆச்சாரியாள். ஸ்திரீகளுக்கு மாங்கல்யம்தான் சௌபாகிய ஆபரணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் பகவத் பாதாள் தாட்டங்க ஆபரணம் ஸ்ரீ சக்கர ரூபம், சுஹாசினிகள் ஆராதிக்கலாம் என்கிறார். தாட்டங்க மகிமாயை நமக. அடுத்த நாமம் லீலா விக்கிரக தாரிணி. லீலா என்றால் விளையாட்டு, வேடிக்கை. விக்கிரக என்றால் வடிவம், தோற்றம். தாரிணி என்றால் தரிப்பவள். அம்பாள் விளையாட்டு போல பல உருவங்களை எடுக்கக்கூடியவள். தன் யோக மாயினால் அவ்வப்பொழுது பல தோற்றங்களை தரிப்பவள். லீலா விக்கிரக தாரிணியை நமகம். அடுத்த நாமம் அஜா, பிறப்பற்றவள்.
கர்ப்பவாசம் அற்றவள். மதங்க முனிவரின் தவத்தின் மகிமையால் அம்பாள் மாதங்கியாக அவருக்கு தோன்றினாள். தக்ஷனின் பிரார்த்தனைக்கு இறங்கி தாக்ஷாயணியாக தோன்றினாள். பாண்டிய மன்னன் மலையத்வஜன் தவத்திற்கு இணங்கி மன்னன் செய்த யாகத்தீயில் மகளாக தோன்றி மதுரை மீனாட்சியானாள். இப்படி தவசீலர்களின் விருப்பப்படி அவர்களுக்கு தோன்றியவள்தான் அம்பாள், பிறந்தவள் இல்லை. அஜாயை நமக. க்ஷய வினிர் முக்தா. க்ஷய என்றால் முடிவு, வினிர் முக்தா என்றால் விடுதலை. இந்த இடத்துல க்ஷயா என்றால் இறப்பை குறிக்கிறது. அம்பாள் இறப்பு என்று ஒன்று இல்லாதவள். அஜாவான அம்பாள் க்ஷயவினிர் முக்தாக இருக்கிறாள். பிறவி என்பது இல்லாதவளுக்கு இறப்பு என்பதும் கிடையாது அல்லவா? ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அம்பாள். முக்தி ரூபிணி அஜாக்ஷய வினிர் முக்தாயை நம. அடுத்த நாமம் க்ஷிப்ர பிரசாதினி. க்ஷிப்ரம் என்றால் விரைவில், சீக்கிரமாக. பிரசாதினி என்றால் வழங்குதல். அம்பாள் விரைவில் பலன்களை கொடுப்பவள். தன்னுடைய பக்தர்களின் பக்திக்கு, ஆராதனைக்கு, அவருடைய தூயமான மனதினால் எழும் நாமங்களுக்கு வசப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அனுகிரகம் செய்பவள். க்ஷிப்ர பிரசாதினியை நமஹ. இவ்வாறு அம்பாள் சந்தசாரா, சாஸ்திரசாரா, மந்திரசாரா என்று வேதங்களின் தத்துவங்களாக இருக்கிறாள் என்றும், அம்பாள் உபனிஷத்துக்களால் போற்றப்படுபவள் என்றும், அம்பாள் கானலோலுபா, சங்கீத ரசிகை, சங்கீதத்தினால் ஆராதனை செய்வதை அவள் விரும்புவள் என்றும். அடுத்தது அம்பாள் காரண காரிய நிர்முக்தா. அவள் செய்யும் காரியங்களுக்கு என்ன காரணம் என்றும் தெரியாது, அவள் எதற்காக செய்கிறாள் என்றும் தெரியாது. அவளுக்கு என்று எதுவுமே அவள் செய்து கொள்வது எல்லாம் தன் பக்தர்களுக்காக செய்கிறாள் என்பது காரிய காரண நிர்முக்தா என்கிற நாமம் கூறுகிறது. அடுத்தது கனக தாட்டங்கா. மிக ஒளி பொருந்திய, மகிமை பொருந்திய, சக்தி வாய்ந்த தாடகங்களை அணிந்திருப்பவள் என்றும். அஜா பிறப்பற்றவள். அம்பாள் பிறப்பற்றவள். அவளுக்கு இறப்பும் கிடையாது. க்ஷயவினிர் முக்தாவாக இருப்பவள் என்றும் படித்தோம். இப்படி அம்பாளின் அருளை, அவளுடைய மேன்மையை, அவளுடைய சிறப்பை நாம் இன்று தெரிந்து கொண்டோம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் கால மிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருஹணாஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान्मयि स्थिरा. ओम श्रीदेव्यै नमः.